இப்போ பார்த்தோன்னா பாக்கியா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெல்லிலன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் ஹாப்பியாகிறாங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல் காலைல கடைக்கு கிளம்புறாங்க. உடனே வீட்டில் இருக்கவங்களாம் போக வேண்டாம், வீட்டில் இரு, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டே அப்படின்னு பாட்டி, கோபி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறியுமே கடைக்கு வராங்க. கடைக்கு வந்தோடனே அந்த கடைக்கார ஓனர் வந்து இல்லை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏமா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி பெரிய இடத்துலலாம் பிரச்சனை வைக்கக்கூடாது, எனக்கு தேவையில்லை, நீங்கள் கடை வைக்கக்கூடாது, கடை காலி பண்ணுங்கன்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம செல்விகிட்ட சொல்லி. அதுக்கடுத்து அந்த சாவி வந்து கொடுக்குறதுக்கு அங்கே போகிறாங்க. அந்த கடைக்கார ஓனர் வீட்டில் மருமையை வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க பிள்ளை வாழும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டயத்தில் நம்ம பாக்கியை வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை பாக்கியை எடுத்து கொடுத்துறாங்க. உடனே அந்த தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறாங்க சொல்லிட்டு அந்த கடைக்காரர் நீங்களே ஓப்பன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அவ்வளோ சந்தோஷம் நம்ம பாக்கியா முகத்தில் அப்படியே பளிச்சுன்னு எரியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.